ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தமிழ் ரைம்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம 7 ரைம்ஸ் பார்த்துருக்கோம். 7 ரைம்ஸ் உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பாடி காமிச்சிட்ருக்கீங்களா? அப்பா அம்மா கிட்ட, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட பாடி காமிச்சிட்ருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இன்னொரு ரைம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம ட்ரெயினில் போயிருக்கோம் இல்லையா? தொடர் வண்டின்னு சொல்கிறோம் இல்லையா? போயிருக்கோம் இல்லையா? ஸோ புகை வண்டி, அதாவது இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி புகை வண்டி தான் சொல்லுவாங்க. அந்த புகை வண்டியை பற்றி தான் இப்போ நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓகே குட்டீஸ், வாங்க. புகை வண்டி சொல்லுங்க. புகை வண்டி பார்க்கலாமா? இப்போ வாங்க. ஓடும் புகை வண்டி உன்னை ஏற்றி செல்லும், பஞ்சாப் வரை போகும், பயணச்சீட்டு வேண்டும், ஏறி கொள்வாய் தம்பி, எங்கும் போகலாம் நம்பி. ஓகே குட்டி, ஓடும் புகை வண்டி, அதாவது ஓடுற புகை வண்டியில உன்னை ஏற்றி செல்லும். புகை வண்டி என்ன பண்ணும்? உன்னை ஏத்துக்கிட்டு, அதாவது உன்னை ஏத்துக்கிட்டு போகும். பஞ்சாப் வரை போகும், பயணச்சீட்டு வேண்டும். பஞ்சாப் வரை இந்த புகை வண்டி போகுது. அது புகை வண்டியில போறதுக்கு நமக்கு என்ன தேவை? பயணச்சீட்டு, டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம பஸ்ல போனா டிக்கெட் எடுக்கிறோம்ல, கண்டக்டர் வந்து நமக்கு டிக்கெட் கொடுக்குறாரா? ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல, ஒரு மிஷின்ல வந்து நம்ம பைசா கொடுத்த உடனே டைப் பண்ணி ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல டிக்கெட் கொடுக்குறாருல்ல, அதே மாதிரி புகை வண்டியில போறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டிக்கெட், அதாவது பயணச்சீட்டு வாங்கணும். அந்த வண்டி எங்க வரையும் போகுது? பஞ்சாப் வரைக்கும் போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பயணச்சீட்டு வந்து அந்த புகை வண்டியில போறதுக்கு, பஞ்சாப் வரை போகிறதுக்கு பயணச்சீட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏறி கொள்வாய் தம்பி, எங்கும் போகலாம் நம்பி. நீ ஏறிக்கோ தம்பி, நம்ம இதை நம்பி நம்ம எங்க வேணா போகலாம் அப்படின்ட்டு நமக்கு சொல்றாங்க. ஓகே, இப்ப மிஸ் பாடலாமா? கேளுங்க. ஓடும் புகை வண்டி உன்னை ஏற்றி செல்லும், பஞ்சாப் வரை போகும், பயணச்சீட்டு வேண்டும், ஏறி கொள்வாய் தம்பி, எங்கும் போகலாம் நம்பி. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ தொடர் வண்டி பார்க்குறோம் இல்லையா? தொடர் வண்டி எப்படி இருக்கும்? ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லையா? நிறைய பெட்டி, பாக்ஸ் தான் நிறைய பெட்டிகள் இருக்கும். ஸோ நீட்டாக இருக்கும். போ அப்படின்ட்டு அது என்ன பண்ணும்? அதனுடைய ஒளியை எழுப்பிக்கிட்டே போகும்ல, சத்தம் போட்டுக்கிட்டே போகும்ல. எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துடுச்சு இல்லையா? இப்போ மெட்ரோ ரயில் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ புகை வண்டி அப்படிங்கிறது முன்னாடி காலத்தில், இந்த ட்ரெயின் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து யூஸ் பண்ணது, அதாவது பயன்படுத்தினது தான் புகை வண்டி. அதில் வந்து இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அதை அள்ளி போட்டு அதனுடைய இதில் தான் வந்து அது என்ன ஆகும்? அந்த வண்டி வந்து எரிபொருளாக வந்து அந்த நிலக்கரியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நிலக்கரி யூஸ் பண்ணுறப்போ தான் அது புகைவிட்டு அதனுடைய அந்த நிலக்கரியோடைய அந்த இதில் தான் வந்து எரிபொருளை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த என்ன பண்ண அந்த புகை வண்டி போகவே ஆரம்பிக்கும். இப்போல்லாம் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் போகுது இல்லையா? எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் போகுது, மெட்ரோ ட்ரெயின்ஸ் போகுது. ஆனால் அப்போது வந்து அந்த காலத்தில் நம்ம எதை தான் யூஸ் பண்ணோம்? புகை வண்டியை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன தான் பயன்படுத்தணும்? அந்த வண்டி போகிறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்குது? கார் இருக்குது, பைக்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓடுறதுக்கு என்ன தேவைப்படுது? டீசலோ பெட்ரோலோ போடுறோம்ல. அப்போ புகை வண்டி நம்ம போகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? அப்போ அந்த காலத்தில் நிலக்கரியை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கு, எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்னா கரண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ புகை வண்டி அப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம நிலக்கரி வச்சுதான் நம்ம அதை போகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ மிஸ் பாடுற, நீங்க பின்னாடியே பாடுங்க. ஓடும் புகை வண்டி உன்னை ஏற்றி செல்லும், பஞ்சாப் வரை போகும், பயணச்சீட்டு வேண்டும், ஏறி கொள்வாய் தம்பி, எங்கும் போகலாம் நம்பி. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரைம்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நமக்கு
எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வரும். நம்மளுடைய உச்சரிப்பு திறனும் அதிகமாக நம்ம வார்த்தைகள் வந்து நம்ம நல்லா உச்சரிக்கவும் நம்மளால முடியும். அதனால வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ரைம்ஸை திரும்பி திரும்பி பாடிக்கிட்டே இருக்கும். ஓகே குட்டீஸ்.